Okay, so last topic என்ன பார்த்தோம், degrees of freedom எப்படி different types of moleculesக்கு கண்டுபிடிக்கிறது. இப்போ அந்த கண்டுபிடிச்ச degree of freedom வச்சு நான் வந்து எனர்ஜி வந்து கால்குலேட் பண்ணணும்னா இந்த law யூஸ் பண்ண முடியும், law of equipartition. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லாவோட ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். The total energy of gas molecule is equally distributed among its degrees of freedom. DOF in ஷார்ட்டில் DOFன்னு கூப்பிடுவோம். ஓகேவா, இப்போ இந்த லா என்ன சொல்லுதுன்னா, ஒரு அந்த கேஸ் மாலிகுலோட மொத்த எனர்ஜி ஈயாக இருந்தால் அந்த மொத்த எனர்ஜி ஈ வந்து அதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமோட ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அதுதான் இந்த லா சொல்லுது. இந்த லாவோட யூஸ் என்னென்னா, இதை வச்சு நான் வந்து எனக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தெரிகிறப்போ டோட்டல் எனர்ஜி ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டோட்டல் எனர்ஜி ஆஃப் ஒன் மாலிக்யூல் total energy of one molecule என்ன ஃபார்முலா இருக்குது அதுக்கு என்னென்னா, which is F/2. அதாவது அந்த மாலிக்யூலோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எஃப்பாக இருந்ததுன்னா அதோட ஒன் மாலிக்யூலோட எனர்ஜி வந்து F/2 kT. கே என்னது போல்ட்மேன் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். அதே இது அதோட வேல்யூ என்ன 1.38 × 10⁻⁻23. அதே இது டோட்டல் எனர்ஜி ஆஃப் ஒன் மோலாக இருந்தால் என்ன இருக்கும்? ஒன் மோல்னால் என்ன? ஒரு மோலில் எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்கும்? அவகேட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். அப்போ எனர்ஜி என்னவாக இருக்கும்? எனர்ஜி ஆஃப் ஒன் மாலிக்யூல் இன்ட்டு அவகேட்ரோஸ் நம்பர். இப்போ கே இன்ட்டு என்ஏ என்னது? கே இன்ட்டு என்ஏ இஸ் நத்திங் பட் கேஸ் கான்ஸ்டன்ட். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கே போல்ட்மேன் கான்ஸ்டன்ட் இன்ட்டு அவகேட்ரோஸ் நம்பர் gives me universal gas constant. அப்போ K into Na வந்து R. So energy will be F/2 RT. அப்போ 1 மோலுக்கு எனர்ஜி வந்து F/2. இது ஒரு ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கணும் ஃபார் ஒன் மாலிக்யூல். இது ஃபார் ஒன் மோல். அப்போ 1 மோலுக்கு F/2 RTயாக இருந்ததுன்னா டோட்டல் எனர்ஜி ஆஃப் n மோல்ஸ் என்னவாக இருக்கும்? EC F/2 nRT. ஓகேவா, இந்த 3 ரிசல்ட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3ல் கொஷின் எப்படி நம்மளை டெஸ்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஓகேவா, இப்போ ஒரு கொஷின் இது வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி, இந்த கான்செப்ட் புரிய வைக்கிறதுக்கு ஒரு கொஷின், சிம்பிள் கொஷின் தான். வாட் இஸ் எனர்ஜி ஆஃப் 10 mole of 10 moles of oxygen at 600 Kelvin. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 10 moles. அப்போ 10 molesனால் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்? F/2 nRT. எனர்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு F/2 nRT. இதில் எனக்கு என்னென்னலாம் தெரியும்? டெம்பரேச்சர் 600 Kelvin கொடுத்துட்டாங்க. N வந்து 10 moles. R என்னது? கேஸ் கான்ஸ்டன்ட் தெரியும். F எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே இதுக்கு தான் லாஸ்ட் வீடியோவில் கண்டுபிடிச்சதில்ல. O2 என்னது? டைஅட்டாமிக். டைஅட்டாமிக்னா அதோட F வேல்யூ என்னது? F வேல்யூ அந்த லாஸ்ட் வீடியோ ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரியும். F வேல்யூ வந்து 5. ஏன் 2 3ன்னு வரும்? அதாவது ட்ரான்ஸ்லேஷனல் ஃப்ரீடம் வந்து 3, டிஓ ரொட்டேஷன் ஃப்ரீடம் வந்து 2. ஸோ டோட்டல் வந்து 5. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும், அவ்வளோதான். 5/2 n இன்ட்டு R இன்ட்டு RT எல்லாம் நமக்கு தெரியும், கான்ஸ்டன்ட்ஸ் தானே. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசியாக என்ன சால்வ் ஆகுதோ அதுதான் 10 மோல்ஸோட எனர்ஜி. இப்படி தான் சால்வ் கொஷின்ஸ். ஓகேவா, இந்த கான்செப்டை புரிய வைக்கிறதுக்காக ஒரு சின்ன கொஷின் எடுத்து சால்வ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த கான்செப்ட், இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. டாப்பிக்காக நம்ம பார்க்குறோம், ஆனால் வந்து கடைசியாக நான் ப்ராப்ளம் சால்விங் செஷன் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒவ்வொரு டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு. ஓகேவா, ஓகே. இப்போ அடுத்த கான்செப்ட், இது ஒரு சின்ன கான்செப்ட்.
இது வந்து ப்ராப்ளம்ஸில் கேட்பாங்க. ப்ராப்ளம் எப்படி வரும்னா, நான் வந்து 2 கேஸ் எடுத்துக்கிறேன், 2 கேஸ் சேம் டெம்பரேச்சரில் இருக்காங்க, அவங்கள மிக்ஸ் பண்ணுறேன், என்ன ஆகும்? அதே மாதிரி 2 கேஸ் எடுத்துக்கிறேன், 2 கேஸ் வேறு வேறு டெம்பரேச்சரில் இருக்காங்க, அவங்கள மிக்ஸ் பண்ணுறேன், என்ன ஆகும்? அந்த மாதிரி தான் இருக்கும் கொஷின். ஸோ 2 கேஸ், 2 விதமாக கொஷின் கேட்கலாம். மிக்சிங் gases at same temperature. ஸோ ஃபைனலாக எஃப் ஈக்குவிவலண்ட் என்னன்னு கேட்பாங்க. அதாவது ஒரு கேஸோட எஃப் வந்து F1, இன்னொரு கேஸோட எஃப் வந்து F2, மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மிக்சரோட எஃப் ஈக்குவிவலண்ட் என்னன்னு கேட்பாங்க. அதான் கொஷின், அப்படி தான் கேட்பாங்க. ஓகேவா? அதாவது உங்களுக்கு டயக்ராமேட்டிக்காக போடணுன்னா G1 G2 G3 இருக்குது. ஓகேவா? N1 அதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் F1, N2 F2, N3 F3. டெம்பரேச்சர் வந்து சேம்ல, T T T. ஓகேவா? T நாட்னு வச்சுக்கலாமா? இப்போ அவங்க மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறம் ஒரு மிக்சர் கிடைக்கும்ல, அந்த மிக்சரில் N1 + N2 + N3 மோல்ஸ் இருக்கும். இந்த மொத்த மிக்சரோட எஃப் ஈக்குவிவலண்ட், அதாவது F0 என்ன? அதான் என்னோடய கொஷின். இப்போ நான் அதான் வந்து கண்டுபிடிக்கணும். ஆனால் அவங்களோட ஃபைனல் டெம்பரேச்சரும் T0 தான். ஓகேவா? ஓகே. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எனர்ஜி கன்சர்வேஷன், டோட்டல் எனர்ஜி இனிஷியல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் எனர்ஜி ஃபைனல். இப்போ தான் எனக்கு தெரியுமே, நம்ம தான் முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, எனர்ஜி ஃபார் N மோல்ஸ் என்னது? ஃபார் கேஸ் 1 வந்து N1/2 FN1. இல்லை ஒரு நிமிஷம், அந்த ஃபார்முலா தான் லாஸ்ட் டாப்பிக்கில் படித்த அந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ், அந்த ஃபார்முலாவோட ஒரு அப்ளிகேஷன் கூட சொல்லலாம். ஓகேவா? F1/2 N1 R T0 ப்ளஸ் F2/2 N2 R T0 ப்ளஸ் F3/2 N ஆமாம் N3 R T0. ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு எனர்ஜி ஃபைனல். எனர்ஜி ஃபைனல் என்னது? எஃப் ஈக்குவிவலண்ட். அதான் நான் கண்டுபிடிக்கணும். /2 மொத்தம் என்னவாக இருக்கும்? N1 + N2 + N3 R T0. R T0 ரெண்டு சைடு கேன்சல் ஆனதுக்கப்புறம் எனக்கு கடைசி இது என்னென்னு சால்வ் ஆகும்னா, ஆமாம், கடைசியாக என்னென்னு சால்வ் ஆகும்னா, RT0 கேன்சல் பண்ணதுக்கப்புறம் F1/2 2வும். ஓகேவா? RT0 2, எல்லா டேர்மில் இருந்தும் RT0 2வும் போயிடுச்சு. ஸோ F1N1 ப்ளஸ் F2N2 ப்ளஸ் F3N3 இஸ் ஈக்குவல்ஸ் டு F equivalent N1 + N2 + N3. So this gives F equivalent is equals to F1N1 plus F2N2 plus F3N3 plus F3N3 by N1 plus N2 plus N3. So F equivalent will be summation Fn. எத்தனை கேஸ் இருக்கோ அத்தனை கேஸோட F1 N1, இதே 4 இருந்ததுன்னா F4 N4 வரைக்கும், டிவைடட் பை சமேஷன் N. இதுதான் F ஈக்குவலண்ட்டோட ஃபார்முலா. ஓகேவா? இதுதான் ஒரு கேஸ். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் கேஸ் பார்க்க போகிறோம். மிக்சிங் கேஸஸ் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்னால் என்ன ஆகும்? இப்போது டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் கேஸில் அவங்க நம்மளை வந்து வேறு ஒன்று கேட்பாங்க. அந்த கேஸில் வந்து வேறு ஒன்று சால்வ் பண்ண சொல்லுவாங்க. என்னென்னா, அதோட ஃபைனல் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. கேஸ் பி, மிக்சிங் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். ஓகேவா? அதாவது அதே மாதிரி பிக்டோரியலாக ரெப்ரசன்ட் பண்ணுறேன். G1 G2 G3 N1 N2 N3 F1 F2 F3 இனிஷியலாக T1 T2 T3 டெம்பரேச்சர்ஸில் இருக்காங்க. இப்போ நான் அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு மிக்சர் ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல, அந்த மிக்சரோட ஃபைனல் டெம்பரேச்சர் கேட்பாங்க. N1 + N2
ப்ளஸ் N3 இதெல்லாம் சேர்ந்து ஃபைனலாக ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும்ல T0 T ஃபைனல்னு வச்சுக்கலாமா T ஃபைனல் என்ன அதான் கேட்குறாங்க. இப்போ இந்த கேஸ்லேயுமே நான் வந்து எனர்ஜி கன்சர்வேஷன் தான் அப்ளை பண்ண போகிறேன். டோட்டல் எனர்ஜி இனிஷியல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் எனர்ஜி ஃபைனல். ஓகேவா? டோட்டல் எனர்ஜி இனிஷியல் என்னது F1/2. இப்போ இனிஷியல் ஒவ்வொரு கேஸ்க்கும் எழுதுகிறேன் அதே தான். N1 R T1 ப்ளஸ் F2/2 N2 R T2 ப்ளஸ் F3/2 N3 R T3 ஈக்குவல்ஸ் டு இங்கே என்ன வரும் இங்கே டோட்டல் எனர்ஜி ஃபைனலில் வந்து ஃபைனலே நான் பிரித்து எழுதுகிறேன். ஓகேவா? ஒவ்வொரு கேஸ்க்கும் தனித்தனியாக F1/2 N1 R. ஆனால் இப்போ T ஃபைனல். ஓகேவா? ஏன்னா எல்லோரும் காமனாக ஒரே டெம்பரேச்சரில் இருக்காங்களே. F2/2 N1 R T ஃபைனல் N2 R T ஃபைனல். அதே மாதிரி தேர்ட் டேர்ம் மேலே எழுதுகிறேன். F3/2 N3 R T ஃபைனல். ஓகேவா? இப்போது இதில் என்னென்ன கேன்சல் பண்ணலாம்? R மட்டும் கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? R மட்டும் கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் எனக்கு? Rம் 2வும் R/2 ஸோ F1 N1 T1 ப்ளஸ் F2 N2 T2 ப்ளஸ் F3 N3 T3 ஈக்குவல்ஸ் டு இங்கேயும் R/2 கேன்சல் F1 N1 T ஃபைனல் ப்ளஸ் F2 N2 T ஃபைனல். இப்போ இதில் நான் T ஃபைனலில் மட்டும் இந்த சைடை வந்து இப்போ இதில் என்ன பண்ணுறேன், T ஃபைனல் மட்டும் காமனாக எடுத்தேன்னா F1 N1 ப்ளஸ் F2 N2. கரெக்டாக? ஸோ T ஃபைனலாக எனக்கு வேணும். அப்போ நான் இதை வந்து டினாமினேட்டர் கொண்டு போனேன்னா என்ன கிடைக்கும்? ஃபைனல் ஆன்சர் F1 N1 T1 ப்ளஸ் ஸோ ஆன் அப்படியே போகுமா? கீழே F1 N1 மட்டும் ஸோ ஆன் அப்படியே போகும். அப்போது டெம்பரேச்சர் ஃபைனல் இஸ் நத்திங் பட் சமேஷன் FNT பை சமேஷன் FN. அவ்வளோதான் சமேஷன். அதான் F1 N1 T1 எத்தனை இருக்கோ அத்தனையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும் நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் எஃப்ஐயும் என்ஐயும் மட்டும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும் டினாமினேட்டர். அதை ரெண்டு டிவைட் பண்ணால் எனக்கு ஃபைனல் டெம்பரேச்சர் கிடச்சிரும். இந்த ரிசல்ட்ஸ் வந்து கடைசி இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ப்ராப்ளமில் கேட்குறப்போ டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிடலாம்.